கிளைமேட்டுக்கு நல்ல காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட 8 காஷ்மீரி மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய இந்த மாதிரி தேங்காய் துருவல், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு வறுத்து அதையும் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் புளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண் கடாயை வச்சுட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்காக 1 ஸ்பூன் போட்டுட்டு அதே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை சேர்த்துக்கோங்க. நண்டுக்கு மேலே உப்பு போட்டுடலாம். உப்பையும் போட்டுட்டு நண்டு நல்லா மசாலாவோட இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். வறுத்து அரைச்ச மசாலாவையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். செம்மையாக வெந்து சூப்பராக நண்டு மசாலா ரெடி ஆயிரும். பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மேலே மிளகுத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மண் சட்டிக்கிறதுனால நல்ல செம்ம டேஸ்டியாக சூப்பரான நண்டு மசாலா ரெடி.